வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும், ஆர்எல்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆர்எல்ஸ் ப்ரௌஸ் ஃபியூச்சரில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் லைக் அப்படின்றது பண்ண சொல்கிறது. அண்ட் தென் இன்றைக்கி வந்துட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு நம்ம மொபைலில் இருக்கிற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வைஃபை கனெக்ஷன்லாம் ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வைஃபை இருக்குது. இதுவே நம்ம இன்னொரு மொபைலுக்கு ஷேர் பண்ணோம்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டர்நெட் அப்படின்றது நம்மள்கிட்ட மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். ஓகேங்களா? இதை வந்துட்டு நம்ம ப்ளூடூத் வழியாகவும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இதில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படின்றத போனோம் அப்படின்னா, இப்போது ஹாட்ஸ்பாட் டெத்தரிங்னு இருக்கும் இல்லையா, இதை வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ப்ளூடூத் டெத்தரிங்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கும். ஓகேங்களா? இதை வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண உடனே கனெக்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ப்ளூடூத் செட்டிங்ஸ் போய்க்கணும். இன்னொரு மொபைலில் பார்த்தீங்கன்னா அதே ப்ளூடூத்தில் போகணும். ஓகேங்களா? அதை வந்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு மொபைலில் ப்ளூடூத் போயாச்சு. இப்போ மோர் செட்டிங்ஸ் போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவைலபிள் டிவைஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு வரும். ஓகேங்களா? நம்மளோட டிவைஸ் நேம் லிஸ்ட் காமிக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி விவோ T2 5Gன்னு இருக்குது. இதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கனெக்டிங்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டட் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஓகேங்களா? இது மூலமாக நமக்கு எவ்வளோ டேட்டா அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத பற்றி தெரியணும். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக கூகுள் க்ரோம் போயாச்சு. க்ரோமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா உடனே ரெஃப்ரெஷ் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எந்த ஒரு நெட்வொர்க்லேயுமே கனெக்ட் பண்ணலை. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு நெட்வொர்க்லேயுமே கனெக்ட் பண்ணல. இப்போ விவோ T2 5Gன்னு கனெக்ட் ஆகிருக்கு ப்ளூடூத்தில். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி வருது அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, ஸ்பீட் டெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ ரன் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு மேலே ப்ராசஸிங் ஆகுது. அது கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ஸ்பீட் அப்படின்றது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வைஃபை மாட்டியிருக்கோம். ஓகேங்களா? அந்த வைஃபைலேருந்து மொபைலுக்கு வந்து மொபைல்லேருந்து அந்த நெட்டு தான் எனக்கு இப்போ ஷேர் ஆகுது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 1 MBPS பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அது எவ்வளோ கிலோபைட்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோபைட் பக்கம் நமக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அண்ட் அப்லோடு வருது. ஸோ 1 MB ஸ்பீடில் நமக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான நெட் அப்படின்றது கிடைக்குது. இதை வச்சு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் சீம்லெஸ்ஸாக. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் இதெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்துட்டு வெப்சைட் லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? Cloudflareன்னு ஒன்று அதை வந்துட்டு லோட் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா டக்குன்னு லோட் ஆகிடுது. பட் நமக்கு கொஞ்சம் அந்த டிலே ஆகும். அந்த வெப்சைட்ஸில் உள்ளே இருக்கிறதெல்லாம் லோட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு லேட்டன்சி அப்படின்றது எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். ப்ளூடூத் வழியாக கிட்டத்தட்ட 400லேருந்து 300 கம்மியாக இருக்குது. ஓகே, அது வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஜிட்டர் அப்படின்றதும் 200லேருந்து 100. ஓகேங்களா? இந்த மாதிரி போகுது. டவுன்லோட் பாருங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு. டவுன்லோட் ஸ்பீடு கிட்டத்தட்ட 1 MBPS அப்படின்ற மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா தான். ஸோ டவுன்லோடு எந்த அளவுக்கு வருதோ அதே மாதிரி தான் அப்லோடும் வருது. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோடுக்கு ஈக்குவலாக அப்லோடும் கிடச்சிருது. அடுத்து யூடியூப்பு நம்மளோட சேனல் போயிட்டு நம்ம வீடியோஸ் வந்துட்டு எவ்வளோ லோட் ஆகுது, பஃபர் ஆகாமல் வருதா அப்படின்லாம் செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு நோட்டிஃபிகேஷன் போய்க்கலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா லோடாக எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து ப்ரீமியரிங்னு வந்திருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது பயங்கரமாக லோட் ஆகிட்டு ஒர்க் ஆகுது. இப்போ நமக்கு குவாலிட்டி பாருங்கள், 360 பிக்சல் இருக்குது. 1080 பிக்சல் போட்டுருவோம். நமக்கு இது எப்படி லோட் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பஃபர் ஆகிட்டு உடனே லோட் ஆகுதுங்க. ஸோ நல்லா தான் ஓடுது. ஸோ இந்த 1 MBயில் நமக்கு பாருங்கள் 163லேருந்து 56 கிலோபைட் வரைக்குமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க ப்ளூடூத் வழியாக நமக்கு இன்டர்நெட் அப்படின்றது. ஸோ இது நான் வந்துட்டு ரொம்ப லோட் ஆகும். ஏன்னா 1 MBPS தான் வருது டவுன்லோடு அப்படின்றது. அதில் நமக்கு 1080 பிக்சல்ஸில் எப்படி லோட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப நல்லா போகுது. இப்போ நம்ம அட்வான்ஸில் 1080 பிக்சல்ஸ் தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? 1080 தான். இங்கே வித்தவுட் பஃபரில் போகுது. நான் வந்துட்டு கொஞ்சம் அடித்து விடுவேன். அடித்து விட்டு அது வந்துட்டு சுற்றுதால் ஓடுதான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தோன்னா அடிச்சுமே விட்டேன். ஆனாலும் அப்போயுமே பார்த்தீங்கன்னா அது ஸ்பீடுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ ப்ளூடூத் டெத்தரிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக போகுதுங்க. ஸோ லோட் ஆகிறதுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ நம்ம லைவ் பார்த்தோம்னாலே அதுவுமே நல்லா தான் போகும். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு எதனா பண்ணி விட்ருவாங்க. அடுத்து ப்ளே ஸ்டோரில் எதனா ஆப் டவுன்லோட் பண்ணுவோம்.
அது வந்துட்டு ஒரு எம்பி தான் டவுன்லோட் ஆகுது அப்படின்றனால கொஞ்சம் கம்மியான எம்பியில் ஒரு ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ மீஷோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணுவோம். எல்லாமே ப்ளூடூத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், வேறு எந்த நெட்ஒர்க்குமே என்கிட்ட இல்லை. ஸோ எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு மீஷோ போட்டாச்சு. ஸோ இது வந்துட்டு நமக்கு இப்போ பாருங்கள் 2, 5, 10 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு லோட் ஆகுதுங்க. ஸோ வேறு லெவலுங்க. ஸோ இந்த மாதிரி லோட் ஆகும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் எனிவே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு இந்த ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணதே நமக்கு இவ்வளோ வேகமாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கிட்டத்தட்ட 12 MB தான். ஓகேங்களா, ஸோ ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். நம்ம வீடியோவும் பார்த்திங்கன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும். ஆகிற வரைக்கும் நான் வந்துட்டு இப்படியே தான் பார்த்துட்ருக்க போகிறேன். ஸோ நீங்கள் அப்படியே கீழே ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ ஏன்னா அது வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் ஆகணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம டெஸ்டிங்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது சோலார் பேனலை வச்சு ஜியோவோட செட்டப் பாக்ஸ் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி முன்னாடி பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே போய் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்களும் இதில் ஒரு பார்ட்டிசிபேஷனை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட சேனல் டெவலப்மெண்ட்டில் இன்னும் சில நல்ல விஷயங்களெல்லாம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்தந்த விஷயங்களை அந்தந்த டைமில் கரெக்டாக பண்ணலாம். இப்போ நம்ம மானிட்டைசேஷன்லாம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சீக்கிரமே அந்த 4000 வாட்ச் வரணும். அதுக்கு தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கான நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலிங் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு எம்பியில் நமக்கு பார்த்திங்கன்னா 12 MB இருக்கிற ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகுது. ஸோ நல்லா தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்குறதுனா யூஸ் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், செட்டிங்ஸ் போங்க, நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட்டில் நமக்கு டெத்தரிங் போகணும் அப்படின்னா அங்கே நமக்கு ப்ளூடூத் டெத்தரிங்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டெத்தரிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நெட்ஒர்க் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வைஃபை ஹாட்ஸ்பாட் போட்டிருந்தோம் தான் கண்டுபிடிப்பாங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. மற்றவங்க மொபைல் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளூடூத் டெத்தரிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்துட்டு கண்டுபிடிக்க மாட்டாங்க. மேலே ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கும் போல் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ உங்கள் ஹாட்ஸ்பாட்டே ஆஃப் பண்ணாலும் நம்ம ப்ளூடூத் வழியாக நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு கைஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஸோ இது போன்ற மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.